ஹாய் லவ்லீஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான நாள்ல நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இன்னைக்கு குரு பௌர்ணமி. பௌர்ணமினாலே அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ ஆற்றல் கிடைக்கக்கூடிய நாள். அந்த நாள்ல உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங் பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பௌர்ணமி, ஃபுல் மூன் அன்னைக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்மளால கணிக்க முடியும்னா இதை விட பெரிய கிஃப்ட் என்ன நமக்கு கிடைக்க முடியும் இல்லையா? ஸோ அதுதான் இன்னைக்கு பண்ண போறோம். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா உங்க ஆர் பேசுறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கும் என்னோட இன்ஸ்டா பேஜ் டாரோ சிக்ஸ் சென்ஸ்க்கும் நீங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள். அடுத்த வாரம், அதாவது வரக்கூடிய வாரம், இந்த 21ஆம் தேதியில இருந்து அடுத்த வாரம் சாட்டர்டேக்குள்ள ஒரு நாள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ரொம்ப அழகான ஒரு கான்டெஸ்ட் நடக்க போகுது. அதுல 10 பேருக்கு ஃப்ரீ ரீடிங் பண்ண போறேன். அது என்ன மாதிரியான ரீடிங், எப்படி அந்த பேஜை ஃபாலோ பண்ணும், எல்லாமே நான் அங்க உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அங்க என்னோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அழகான ஒரு வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்கன்னா வீக்லி ப்ரெடிக்ஷனுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லுங்க. சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பௌர்ணமி, அழகான எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போறோம் வித் ஏஞ்சல் மெசேஜஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆர் டேரட் கார்டு அண்ட் ஆர் மோஸ்ட் பியூட்டிஃபுல் மோனாலஜி கார்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இன்னைக்கு ப்ரையாரிட்டி வந்து ஃபுல் மூன் இல்லையா, பௌர்ணமி. ஸோ என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வருதுன்னு பார்த்துடலாமா? நம்ம வந்து we are going to pick cards. ஓகே, நான் 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் போடுறேன். நீங்க ஏதேனும் ஒரு செட் ஆஃப் கார்டை சூஸ் பண்ணுங்க. 2 போடலாமா, 3 கார்ட்ஸ் போடலாமா? இன்ட்யூட்டிவா என்ன வருதுன்னு பார்ப்போம். நான் 2 கார்ட்ஸ் தான் யோசிச்சு வச்சேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. ஓகே, ஸோ இல்லை, இப்படி வச்சுப்போம். நீங்க 1ல இருந்து 10க்குள்ள ஒரு நம்பர் நினைச்சுக்கோங்க. எஸ், 1 to 10க்குள்ள ஒரு நம்பர் நினைச்சுக்கோங்க. 1ல இருந்து 10க்குள்ள ஒரே ஒரு நம்பர் நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டீங்களா? ஓகே, நீங்க 1, 3, 5, 7, 9 இந்த நம்பர்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா செட் 1 கார்டு உங்களுக்கு. ஓகே, அதாவது ஆட் நம்பர்ஸ் 1, 3, 5, 7, 9 ஆட் நம்பர்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க செட் 1 சூஸ் பண்ணுங்க. அதே ஈவன் நம்பர்ஸான 2, 4, 6, 8, 10 2, 4, 6, 8, 10 இந்த நம்பர்ஸ்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் இந்த நம்பர்ஸை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செட் 2-வை சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அப்படி வச்சுக்கலாமா? ரைட், நான் தயாரா இருக்கேன், ரொம்பவே தயாரா இருக்கேன். நீங்க என்ன செட்டை சூஸ் பண்ணீங்க, என்ன நம்பரை சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நான் அதை பார்த்தே தெரிஞ்சுக்கிறேன். நீங்க செட் 1 கார்டு எடுக்க போறீங்களா, செட் 2 கார்டு எடுக்க போறீங்களான்னு. ஓகே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? செட் 1 நீங்க 1, 3, 5, 7, 9 1, 3, 5, 7, 9 சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த கார்டு உங்களுக்கு. செட் 2, ஆஹா, உள்ள இருந்து ஒரு கார்டு. இது செட் 2, 2, 4, 6, 8, 10 2, 4, 6, 8, 10 இந்த நம்பர்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா இதுதான் உங்க கார்டு. பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. இல்ல, நான் ஆக்சுவலி இப்படி சூஸ் பண்ணணும்னு நினைக்கல. ரொம்ப ரேண்டமா நம்ம வந்து செட் 1 செட் 2 பண்ணலாம்னு தான் நினைச்சேன். திடீர்னு இப்படி தோணுச்சு. ஸோ செட் 1 செட் 2 தயாரா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பாத்துடலாம். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்க செட் 1 கார்டு சூஸ் பண்ணிருக்கீங்க, டோன்ட் வரி. செட் 2 கார்ட்ஸ் இங்க இருக்கு. செட் 1 கார்டு சூஸ் பண்ணிருக்கீங்க, வெல்கம். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாமா? த மோனாலஜி கார்ட்ஸ்ல பவர் ஆஃப் மூன்ல பௌர்ணமி அன்னைக்கு ஹோல்ட் யுவர் விஷன், த ஃபிக்ஸட் மூன். இந்த கார்டு பார்த்த உடனே நீங்க ரொம்ப ஃபர்மா இருக்கணும், இன்னும் ரொம்ப ஃபர்மா இருக்கணும். உங்க பேச்சா இருக்கட்டும், அதாவது ஃபர்ம் அப்படின்றது திமிரு கிடையாது. இந்த வாரம் முழுக்க ஒரே ஒரு அஜெண்டா, ஒரே ஒரு சேலஞ்ச் உங்களுக்காக எடுத்துக்கோங்க. எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த வாரம் நான் கம்மியா பேசி நிறைய கவனிப்பேன்னு இருக்கலாம். இல்ல, இந்த வாரம் நான் ஒரே ஒரு கேரக்டர் பத்தி எனக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு, அவங்க எப்பேற்பட்டவங்க அப்படின்றத நான் இந்த வாரம் பார்க்க போறேன் அப்படின்னு இருக்கலாம். எனிதிங். இல்ல, இந்த வாரம் இந்த ஒரு சுகரை வந்து நான் ஃபுல்லா அவாய்ட் பண்ண போறேன்னு இருக்கலாம். இல்ல, இந்த வாரம் நான் வந்து ஐம் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் மை செல்ஃப் அப்படி இருக்கலாம். இல்ல, இந்த வாரம் முழுக்க நான் வந்து சோஷியல் மீடியா பேஜஸ் ரொம்ப ஃபாலோ பண்ண மாட்டேன், அதுக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ் தான் டெய்லி, அதுக்கு மேல ஸ்க்ரோல் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கலாம். பட் இதுக்கு நடுவில் நான் சொல்றேன், இந்த வாரம் ஏதோ ஒரு நாள், திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள
ஏதோ ஒரு நாள் வந்து 10 ஃப்ரீ ரீடிங்ஸ் பண்ண போறேன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல டேரட் 6 சென்ஸ்ல வந்து அது என்னன்றதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் அந்த ஃப்ரீ ரீடிங் உங்களுக்கு கூட கிடைக்கலாம். ஓகே, ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கப்படும். ஸோ அது எப்போன்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த 15 மினிட்ஸ்ல எனக்கு ஒரு டைம். ரைட், ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த வாரம் ரொம்ப ஃபர்மா ஒரு டெசிஷன் எடுக்க போறீங்க. ஏன்னா இதை நீங்க பண்ணும்போது தான் உங்க மேல உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாகும். பிகாஸ் நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா வி ஆர் நாட் குட் அட் சோ மெனி திங்ஸ். நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியல, புரியல, என்னால முடியல அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்க யோசிக்கலாம். பட் கொஞ்சம் உங்களால என்ன முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஆல்சோ இந்த கார்டை பார்த்தோன்னா உங்களை கேட்கணும்னு தோணுது, நீங்க ரொம்ப ஸ்டபர்னா தெரியல, எனக்கு தெரியல. பட் இந்த கார்டை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. யூ குட் பி வெரி ஸ்டபர்ன். அண்ட் நடந்து முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து இன்னும் நீங்க இழுத்துக்கிட்டே இருக்கீங்க ஜவ்வு போல. அதை இந்த வாரம் நீங்க விட்டே ஆகணும். அது முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு பல நாட்கள் ஆகி எவ்ரி திங் இஸ் ஓவர். பட் இன்னமும் நீங்க என்ன பண்றீங்கன்னா அதே இப்படி நடந்துருச்சுன்ட்டு ரொம்ப அதை பத்தி யோசிக்கிறீங்க. இல்ல ரொம்ப அது வந்து உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸை கூட ஸ்பாயில் பண்ணுதோ யோசிச்சு பாருங்க. இட்ஸ் டைம் டு திங்க். அண்ட் இந்த வாரம் நிறைய பொறுமை அவசியங்க. ரொம்ப பொறுமையா இருங்க இந்த வாரம். யூ நீட் டு பி வெரி பேஷண்ட். அண்ட் அதான் சொல்றேன்ல, அந்த ஜவ்வு மாதிரி ஒரு விஷயத்த இழுத்துக்கிட்டே இருக்கீங்க பாருங்க, அது ஓவர் திங்கிங்னு சொல்லலாம். திருப்பி ஸ்டபர்னா அந்த விஷயத்த விடாம பிடிச்சி ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். நீ தான் சொன்ன, நான் தான் சொன்னேன், யார் சொல்லியிருந்தாலும் சரி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிட்டே இருங்க. போதுங்க, செம்மையா உங்களுக்கே போர் அடிக்குது, உங்க எனர்ஜிஸ்லாம் ரொம்ப ஸ்டாக்னண்டா இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் அதை நோக்கி போயிட்டே இருங்க. ஹேங்க்மேன் பேசிக்கிட்டே இருக்கோம், ஹேங்க்மேன் கார்டே வருது. நான் சொல்ற விஷயமே உங்களுக்கு கார்டா வருது. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் இட். ரொம்ப ஒரே விஷயத்த போட்டு ஜவ்வு மாதிரி எழுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன், அழகா அதே மாதிரி ஒரு கார்டு வந்திருக்கு. பொறுமை வேணும்னு சொல்றேன், அதுக்கான கார்டு வருது. நான் ஒரு விஷயம் சொன்னேன் தெரியுமா, இந்த சோஷியல் மீடியா எதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதெல்லாம் விட்டு தள்ளி நில்லுங்கன்னு. யூ ஆர் டிஸ்ட்ராக்டிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் யுவர் விஷன். உங்க 9 ஆஃப் வாண்ட்ஸ் பாருங்க. நான் ஷஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பயங்கரமான கார்டு வருது. 9 ஆஃப் வாண்ட்ஸ். ஒரு கார்டா பார்ப்போம். யூ ஆர் நாட் மூவிங் ஃபார்வர்ட் பிகாஸ் யூ ஆர் டிஸ்ட்ராக்டிங் யுவர் செல்ஃப். நீங்களே உங்களை வந்து டிஸ்டர்ப், அதாவது அந்த தேவையில்லாத தாட்ஸா வச்சு நீங்களே உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப எப்படி நீங்க வளருவீங்க, எப்படி உங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியும்? அதனாலதான் நீட்டா கார்ட்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஹோல்ட் யுவர் விஷன். உனக்கு என்ன வேணுங்கிறத யோசிச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணு. சும்மா இதே வந்துச்சு அப்படின்னு நடந்துருச்சுன்னு இருக்காது. அண்ட் 9 ஆஃப் வாண்ட்ஸ் அதை விட காமெடி என்னன்னா, நீங்க வந்து உங்க பாஸ்ட் இன்னும் டைட்டா பிடிச்சிட்டு இருக்கீங்க. சே நோ டு இட்டுங்க இந்த வாரம். அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் லைஃப்ல பிளாக்ஸ் இருந்திருக்கும், பிரேக்கப்ஸ் இருந்திருக்கும். அவங்க உங்களுடைய லட்சியங்களை கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாம நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். நிறைய நேரத்துல வந்து நீங்க வந்து போதும்டா அப்படின்னு நீங்க விட்டுருப்பீங்க. யூ வுட் ஹவ் கிவன் அப். ரொம்ப பயம் இருந்திருக்கும், எவ்வளவோ இருந்திருக்குங்க. இந்த வாரம் உனக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ இதே மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தனா என்னைக்கு நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்ப? தி பேட்டில் இஸ் ஓவர். நீங்க நினைச்சு நீங்க கஷ்டப்பட்ட நேரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வாரம் நீ அதை தாண்டி நீ வரணும். டோன்ட் கிவ் அப். கடைசி மூச்சு வரைக்கும் நின்று உனக்காக நீ போராடுற. இட் இஸ் ஓகே. பட் அதனால நீ டயர்ட் ஆகுற. உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு. உனக்குன்னு ஒரு டைம் கிடைக்கும், நீ பண்ணு. நீ இந்த ப்ராசஸ்ல நீங்க யாருன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. யூ ஷுட் நாட் ஃபர்கெட் ஹூ யூ ஆர். அதை மறந்துட்டோம்னா அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்கு லைஃப்ல சொல்லுங்க? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஸோ இந்த வாரம் உங்களுக்குன்னு ஒரு ஃபோக்கஸ், உங்களுக்குன்னு ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் தட் உங்களால திருப்பி இதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது, ஃபைட் பண்ண முடியாதுன்னெலாம் கிடையாது. பட் வேண்டாம், உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போங்க. அண்ட் இந்த வாரம் உங்களுடைய வில் பவர் என்ன, உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன, இன்ஃபேக்ட் நீங்க யாருன்றத உங்களுக்கே ஒரு கார்டு தானா விழுது, நீங்களே தெரிஞ்சுக்க போற வாரம். த மூன் பாத்தீங்களா? உங்க பாஸ்ட் தாங்க உங்களை வந்து கெடுக்குது. உங்க பாஸ்ட் தான். இன்ஃபேக்ட் உங்களுக்கே மனசார தோணுது இதை விட்டு நம்ம வெளியில வந்துடலாம், இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுது. ஆனாலும் அந்த வழி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்ல அந்த அட்டென்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்ல அந்த மாதிரி உட்காந்து அதை பத்தி யோசிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கான்னு தெரியல, போய் அங்க உட்காந்துக்கிறீங்க. யூ ஆர் அ வெரி போல்ட் பர்சன். ஓகே, ஸோ இந்த வாரம் நீங்க முதல்ல செய்ய போறது
யூ கோயிங் டு ஹோல்ட் ஆன் டு யுவர் விஷன். இல்லை நான் இதை தான் செய்ய போகிறேன், ஒரு சேலஞ்ச் எடுக்க போகிறேன், அந்த சேலஞ்சை நான் செய்ய போகிறேன், எந்த தடை வந்தாலும் நான் அதை தனியாக செய்ய போகிறேன். அண்ட் ஐம் கோயிங் டு அந்த அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண போகிறீங்க. மூணுத்தையுமே எழுதுங்க கமெண்ட் செக்ஷனில். ஒரு சேலஞ்ச் எடுக்க போகிறேன், பொறுமையாக அந்த சேலஞ்சுக்காக நான் முழு மூச்சா நிற்க போகிறேன், அந்த சேலஞ்சை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன். அண்ட் வர சேலஞ்சை வந்து ரொம்ப பொறுமையாக அதுக்கான பதிலுக்காக நான் வெயிட் பண்ண போகிறேன். என்னுடைய பாஸ்ட், நாலாவதா என்னுடைய பாஸ்ட் வந்து அப்பப்போ என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதை வந்து நான் அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. என்னோட இமோஷன்ஸை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ண போகிறேன். மை இமோஷன்ஸ் ஆர் கோயிங் டு பி பேலன்ஸ்ட் வெல். இந்த நாளும் தான் இந்த வாரம் உங்களுக்கான மெசேஜ். நீங்க ஓட ஓட இது எல்லாமே உங்களை துரத்தும். இது இப்படி நடக்கக்கூடாது, எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கை அமையணும்னு நீங்க யோசிச்சிட்டிங்கன்னா you will start focusing only on yourself and your ambitions. And also எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் முடிஞ்சா இன்னைக்கேங்க மூன் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா மூன் கார்டும் வந்திருக்கு. மூன் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ், ஒரு சின்ன டம்ளரா இருக்கலாம், இல்லை ஒரு கிளாஸ் பாட்டில். ஆனால் மோஸ்ட்டாக கிளாஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட கிளாஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. இல்லை கடைசி நிமிஷத்தில் சொல்கிறீங்களே என்கிட்ட கிளாஸ் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு டம்ளரில் நிலா வெளிச்சம் படுற மாதிரி பால்கனிலையோ மொட்டை மாடிலையோ இல்லை ஜன்னல்கள்லையோ உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளோ அங்கே ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருங்க. அந்த தண்ணி ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இருக்கட்டும். சூரியன் சன் செட்டுக்கு அப்புறம் நல்லா உங்களுக்கு பௌர்ணமி தெரிகிற அப்புறம் தான் இதை செய்யணும். ஓகே, ஸோ தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் கழித்து அந்த தண்ணி எடுத்துட்டு நல்ல ஒரு அஃபர்மேஷன், உங்களுக்கு என்ன அஃபர்மேஷன் சொல்லணுமோ, நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதற்கு நன்றி, இந்த குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா இருக்கிறதற்கு நன்றி, நானும் என் ஃப்ரெண்டும், நானும் என் கணவரும், நானும் என் மனைவியும், நானும் என் குழந்தைகளும், என்ன அஃபர்மேஷன் சொல்லணுமோ அதை அப்படியே பிடிச்சிட்டு நல்லா அப்படியே நிலாவை பார்த்துட்டு அதை சொல்லிட்டு அப்படியே உள்ள வந்து வீட்டுக்குள்ள நல்லா தெளிச்சு விடுங்க. ஜஸ்ட் டூ இட். இன்னைக்கு நீங்க பண்ணுங்க. மூன் வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற கம்ப்ளீட் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அதை டேக் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்கா போய் பாருங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு டெக்னிக். அந்த தண்ணியை தெளிச்சு விடுங்க. தண்ணியை வேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. போய் பாத்ரூம்லையோ கிச்சன் ஜிங்க்லையோ அதை கொட்டிடாதீங்க. வீட்டில் தெளிங்க, உங்கள் பெட்டில் தெளிங்க. இட் இஸ் ஜஸ்ட் தட் எல்லா நெகட்டிவிட்டியும் ரிலீஸ் ஆகுதுன்னு. ஒரு பௌர்ணமிக்கும் இதை செய்யுங்க. நல்ல ஒரு பெனிஃபிட்டை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து என்ன மெசேஜ்ன்னு பார்த்துடலாமா உங்களுக்கு? Oh, I am the angel of marriage and I am assisting you right now. உங்க திருமணத்துல உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தா இந்த வாரம் ஏதோ ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஏதோ ஒரு சொல்யூஷன். என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியாது. ஆனா இவ்வளோ நாள் அந்த திருமணத்தையோ அந்த திருமணத்தை நோக்கி உங்களுக்கு இருந்த கவலைகளோ ஏதோ ஒரு கேள்விக்கான பதில் இந்த வாரம் கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும் ஏஞ்சல் டேனியல்னால. ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வாரம் அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைய போகுது. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. லெட் த மூன் மேஜிக் பிகின் நவ். கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க, மூன் மேஜிக் பிகின்ஸ் நவ். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். செட் 2 நீங்கள் சூஸ் பண்ணலை. 10க்குள்ளே நம்பர் ஒன்று சொல்லு அப்படின்னோடனே நீங்கள் வந்து 2, 4, 6, 8, 10, அதாவது 2, 4, 6, 8, 10 இதுல ஏதேனும் ஒரு நம்பர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் கார்டு. இது உங்களுக்கானது. இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாமா? மறந்துடாதீங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வர திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள ஏதேனும் ஒரு நாள் ஒரு சூப்பரான ஒரு கான்டெஸ்ட் நடத்த போறேன். அதுல 10 பேருக்கு வந்து அவங்களோட ஃப்ரீ ரீடிங்ஸ். உங்களுக்கு ஃப்ரீ ரீடிங் வேணும் அப்படின்னா, ஒரு கேள்விக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு பதில் வேணும்னா யூ ஹாவ் டு ஃபாலோ மை பேஜ். அந்த கண்டிஷன்ஸ்லாம் நான் வந்து அந்த வீடியோவில் அங்கே போடுற போஸ்ட்ல நான் சொல்கிறேன். பட் வாங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது பார்த்துடலாமா? See, the answer you need is coming. நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கான பதிலும் உங்களுக்கு கிடைக்க போகுது. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, ஃபுல் மூன் இன் ஜெமினி. இன்னைக்கு பௌர்ணமி, ஃபுல் மூனுக்கான கார்டு, அது ஜெமினாய்க்கான கார்டு. வாவ். இந்த வாரம் நீங்கள் உண்மையே பேசணும், உண்மையை மட்டும் பேசணும். என்ன ஆனாலும் சரி, தப்பி தவறி கூட பொய்யா ஒரு வார்த்தை சொல்லிடாதீங்க. தெரியாம கூட இல்லை தெரிஞ்சே கூட சில நேரம் நம்ம ஒரு சுச்சுவேஷனை தாண்டி வர்றதுக்கு அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். டோன்ட். யுவர் வேர்ட் இஸ் யுவர் பவர். உங்கள் வார்த்தை தான் உங்களுக்கான மேஜிக், உங்களுக்கான மாய சக்தி. தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. இல்லை, நான் எல்லா சைட்லையும் சொல்கிறேன்,
இல்லைன்ற வார்த்தையை அவாய்ட் பண்ணுங்க, ஸ்லோலின்ற வார்த்தையை அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் மற்றவங்கள பத்தி காசிப் தெரியாம நீங்க காசிப் பண்ணணும்னு இன்னைக்கு யாருக்கும் பண்றதுக்கு இல்லை, டைம் கிடையாது. முதல்ல தெரியாம பேசினா கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க. யாருக்கிட்டையுமே யாரை பத்தியும் ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க, முதல் விஷயம். ரெண்டாவது, உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைக்குதுன்னா அந்த சப்போர்ட்டை டைட்டா பிடிச்சிக்கோங்க. உங்க கோபத்தையும் ஆதங்கத்தையும் அந்த சப்போர்ட் கிட்ட ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால முடியலன்னா உங்களுக்கே இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, நீ ரொம்ப கஷ்டப்படுறல, வா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி வா பண்ணு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்ல இல்ல நான் பண்ணிக்கிறேன். சில நேரம் கோவத்துல நம்ம சொல்லுவோம், தெரியுமா, ஒன்றும் தேவையில்ல நானே பண்ணிக்கிறேன், எனக்கு என்ன அது பண்ண தெரியாதா அப்படின்ற ஒரு கோவத்துல நம்மளே சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த வாரம் பேசுறத அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் தேவையில்லாத உறவுகள்ல கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பாருங்க. சில தேவையில்லாத மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வரலாம், இல்லை ஏற்கனவே இருக்கலாம். கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருங்க. ஒரு சில உறவுகள் நமக்கு தேவையில்லை, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. எப்படி இருந்தாலும் திஸ் இஸ் அ ரிமைண்டர். வார்த்தைகள்ல கவனம் அண்ட் யார்கிட்ட பேசுறோம் பழகுறோம் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு தனி கவனம் இருக்கணும். இந்த வாரம் கோவத்தை தள்ளி வச்சுட்டு பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கிறத விட சைலண்டா இருங்கன்னு சொல்லிடுறேன். பொறுமையா இருக்கணும்னா சைலண்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பொறுமையா அப்படியே சரி கேன் யூ ஜஸ்ட் ஷட் அப் அப்படின்னு நம்ம கோவமா சொல்லிட்டு போயிடலாம். இந்த வாரம் கோபத்தை விட்டுட்டு காமா இருங்க, கொஞ்சம் சைலண்டா அப்சர்வ் பண்ணுங்க. எல்லா விஷயத்தையுமே அப்படியே மேல் நோக்கா பார்க்கறது ஒரு திறமை தான், அது நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஒரு விஷயத்துக்குள்ள போக மாட்டோம், தேவையில்லாத பகைகள் நமக்கு வராது, கேள்விகள் கேட்க மாட்டோம், அப்படியே போகும். பட் ஒரு சில விஷயங்கள்ல நம்ம உள்ள போய் பார்க்கணும், ஏன் இது நடக்க மாட்டேங்குது, ஏன் இது நடக்குது, ஏன் இது ரிப்பீட்டடா நடக்குது, இது ஒரு பேட்டர்னா, ஒழுங்கா கவனிக்க வேண்டிய வாரம் இந்த வாரம். பாருங்க, இந்த வாரம் ஒரு கார்டை வச்சு எவ்வளோ சொல்ல முடியுது. அண்ட் ஒரு சில விஷயத்த நீங்க உள்ள போய் பார்த்தாலும் சிரிச்சுட்டு வந்துடுறது நல்லது. அதான் உங்க மனசுக்கும் உடலுக்கும் நல்லது அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். மற்றபடி இந்த வாரம் நீங்க கேட்கக்கூடிய எல்லா 8 of Wands, வாவ், 8 of Wands கார்டு. ஆக்சுவலி போன இதுலயும் ரொம்ப வாண்ட் எனர்ஜி வந்துகிட்டே இருந்தது. நானே யோசிச்சேன்னா ஒரே வாண்ட் எனர்ஜியா இருக்கு அப்படின்னு. அதான் அகேன் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய கம்யூனிகேஷன்ல தாங்க நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். பேசாம இந்த வாரம் பேசுறதை விட்டுட்டு அமைதியா இருந்து என்ன நடக்குதுன்னு பாருங்களேன், அந்த மாதிரி கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இந்த வாரம் நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருப்பீங்க, ஆனா உங்களை சுத்தி எதுவுமே ஃபாஸ்டா மூவ் ஆகலையே அப்படின்னு நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க ஓவரா ஃபாஸ்டா இருப்பீங்க. அப்போ உங்க கூட இருக்கிறவங்க அந்த ஃபாஸ்ட் ஸ்பீடுக்கு வரணும்ல, அவங்க வரலைன்னா உங்களுக்கு கோபம் வரும், கோபம் வார்த்தைகளாக மாறும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணிங்க. அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங்னால ஒன்னா நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருப்பீங்க, இல்லை ரொம்ப ஸ்லோவா இருப்பீங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். அண்ட் ஃபோக்கஸ், செய்கிற வேலையில முழு கவனம் செலுத்தி இந்த வாரம் செய்யுங்க. எனர்ஜிஸை ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. 6 of Wands பாருங்களேன், இவ்வளோ ஷஃபிள் பண்றேன், ஆனாலும் வாண்ட் எனர்ஜி வாண்ட் எனர்ஜி வாண்ட் எனர்ஜி. அப்படின்னா நீங்க ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்றீங்க, ஆனா உங்களால பண்ண முடியல. உண்மையா? ஏன்னா வாண்ட் எனர்ஜி 6 of Wandsக்கு அது கிடையாது. பட் ஜென்ரலா சொல்றேன், ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களால பண்ண முடியாம போகுது. அப்ப அது என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அதை பண்ணிட்டீங்கன்னா, ஓகே, ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும்னு செயல்படணும்னு நினைக்கிறீங்க, அதை பண்ண முடியாம போகுது, பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ் உங்களுக்கு தான். நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், அந்த சப்போர்ட்டை எடுத்துக்கோங்க. அந்த சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு பண்ணுங்க, டீமா பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயம் உங்களுக்கே, வெற்றி உங்களுடையதே. ஆனா பண்ணுங்க, ஓகே. இந்த வாரம் ஏதோ ஒரு அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. someone is going to come and appreciate you. நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம், இன்னைக்கு ரொம்ப ப்ரிட்டியா இருக்கீங்கன்னு சொல்லலாம், இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்னு சொல்லலாம், இன்னைக்கு நல்லா பதில் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம். பட் யாரோ ஒருத்தங்க உங்களுடைய they are going to make your day, உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண போறாங்க. தட் இஸ் வெரி நைஸ் இல்லை? அது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்கும், நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஐடென்டிட்டின்றது நம்ம வெளியில தேடிட்டு இருக்கோம், ஆக்சுவலி ஐடென்டிட்டின்றது நமக்குள்ளேயே இருக்குங்க. நமக்கான ஐடென்டிட்டியை நம்மளே உருவாக்கிக்கிட்டோம்னா இட் மீன்ஸ் யூ ஆர் இம்ப்ரூவைசிங் ஆன் யுவர் செல்ஃப். நீங்களே உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த ஐடென்டிட்டியை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுலயே பாதி வேலை முடிஞ்சிருச்சு.
நம்ம கிட்ட வந்து பேசுறவங்களும், நம்ம கிட்ட வந்து விஷயம் ஷேர் பண்றவங்களும், நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நம்மளை பத்தி புரிஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய வேல்யூவை விட்டு அவங்க தாண்டி போகவே மாட்டாங்க. ஓ, இவங்களுக்கு இதுதான் வேல்யூ, நம்ம கரெக்டா நடந்துக்கணும். லவர்ஸ் கார்டு பார்த்தீங்களா? யாரோ ஒருத்தவங்க உங்க லைஃப்குள்ள வரப்போறாங்க. சம்திங் மேஜிக்கல் இஸ் கோயிங் டு ஹேப்பன் திஸ் வீக். எனக்கு அது நல்லா தெரியுது. ரொம்ப அழகான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. நல்ல ஒரு ஏஞ்சலிக் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. எஸ், நம்மளையும் ஒரு ஏஞ்சல் கார்டு எடுக்க போறோம். பட் ஈவன் அதர்வைஸ் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சலிக் கைடன்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகிறது. அந்த கைடன்ஸ் உங்களை அப்படியே கஷ்டமான, ஏன்னா இங்க பாருங்களேன், the answers you need are coming to you. ஏற்கனவே நீங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கான பதிலும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது ஒரு டிவைன் கனெக்டோட கிடைக்க போகுது. ஒரு ஏஞ்சலிக் கைடன்ஸோட ரொம்ப அழகா, நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல உங்களுக்கு அந்த பிளெஸிங், ஒரு கைடன்ஸ் கிடைக்க போகுது. ஒரு பெரிய மைல்ஸ்டோன் இந்த வாரம் நீங்க ரீச் பண்ண போறீங்க. பரவாயில்லப்பா அப்படின்னு உங்களை சிரிக்க வைக்கக்கூடிய, சிரிக்கணும் ஹஹான்னு இல்லை, அப்படியே ஒரு சின்ன ஒரு புன்னகை வீசக்கூடிய ஒரு சம்பவம் இந்த வாரம் கண்டிப்பா நடக்க போகுது. ஆல் தி வெரி பெஸ்ட். அது நடந்த உடனே உங்களுக்கு என் ஞாபகம் வரணும், வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும் அது என்னன்னு. ஸ்மைல் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி கிளைம் இட். புன்னகை அப்படின்னு டைப் பண்ணி கிளைம் இட். இந்த வாரம் அது உங்களுக்கு நடக்க போகிறது. சரி, உங்களுக்கு என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாமா? வாவ், வாட் டு யூ டிசைர் ரைட் நவ்? இந்த நேரம் உங்களுக்கு என்னங்க ரொம்ப பண்ணணும்னு தோணுது? வாட் டு யூ வாண்ட் டு டூ? விஷுவலைஸ் இட் அண்ட் இட் வில் கம் டு யூ. நீங்க விஷுவலைஸ் பண்ணணுமா, அவ்வளவுதான். ஆனா உங்களுடைய ப்ராக்ரஸை தடுக்கக்கூடியது உங்களுடைய நெகட்டிவிட்டி மட்டும்தான். நீ ஆல் யூ ஹவ் டு டூ இஸ், இந்த வாரம் சிந்தனை செய் மனமே, யோசிங்க. நீங்க யோசிச்சாலே போதும், நீங்க யோசிக்கிற எல்லாமே உங்களை தேடி வரும். விஷுவலைஸ் பண்ணுங்க. அந்த பவர்ஃபுல்லான வாரம் தான் இந்த வாரம். அழகான பௌர்ணமி அன்னைக்கு இந்த ரீடிங் பண்றோம். கண்டிப்பா அதுல நெகட்டிவிட்டி எல்லாம் நீங்க தூக்கி போட்டுட்டு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா லைஃப் இன்னும் பெட்டரா இருக்கும். இன்னைக்கு பௌர்ணமி தான். ஸோ ஜஸ்ட் டேக் அ பீஸ் ஆஃப் பேப்பர். அழகா பேப்பர் எடுத்துட்டு ஸ்டார்ட் ரைட்டிங் டவுன். இந்த மாதிரி எனக்கு இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எழுதி, இல்லை ஏற்கனவே நடந்து உங்களால மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை பத்தி எழுதி கடன்னு எழுதி அந்த பேப்பரை கிழிச்சு குப்பையில போட்டுருங்க. யூ வில் ஃபீல் மச் பெட்டர். இந்த எக்ஸசைஸை பண்ணுங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் ஒரு டெக்னிக்கா, இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸா அப்படின்னு தோணும். பண்ணி பாருங்க. பௌர்ணமிக்கு இதை பண்ணி பாருங்க. யூ வில் see the difference. எல்லாத்துக்குமே ஒரு ஆர்கானிக்கா நம்ம பதில் கிடைக்கும் போது நமக்கு அது இன்னும் நல்லா புரியும். கண்டிப்பா இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா 246810 இந்த நம்பரை நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் சேலஞ்சை மறந்துடாதீங்க. ஐம் so glad and happy that I met you here. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா you know what to do. ஸ்க்ரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். And as always, keep smiling.